அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனை ரூஹ் என்றும் நஃப்ஸ் என்றும் இரண்டு பாகங்களை கொண்ட ஒரு படைப்பாக படைத்திருக்கிறான். ரூஹ் என்பது பல முறை சொல்லியிருக்கிறோம், அது அல்லாஹ்விடமிருந்து வந்தது. அல்லாஹ் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்குள் தன்னுடைய ரூஹை ஊதினான். ரூஹ் எப்போதுமே உன்னதமானவற்றை தான் விரும்பும். ரூஹ் அற்பமான விஷயங்களை விரும்பாது. ரூஹ் எப்போதுமே உயர்ந்தவைகளை தான் விரும்பும். ஆனால் நஃப்ஸ் அப்படி கிடையாது. நஃப்ஸ் எப்போதுமே தாழ்ந்ததை விரும்பும். நஃப்ஸ் எப்போதுமே சுதந்திரத்தை விரும்பும். நஃப்ஸ் கட்டுப்பாடுகளை விரும்பாது. அந்த நஃப்ஸை கட்டுப்பாடுகளை கொண்டு அடக்குவதற்கு பெயர் தான் தஸ்கியா, நஃப்ஸை பரிசுத்தப்படுத்துதல் என்று அர்த்தம். இல்லைன்னா இந்த நஃப்ஸ் இயல்பாக நஃப்ஸுடைய குணம் என்ன? அல் அம்மாரது பிஸ்ஸூ, அது எப்போதுமே தீயவைகளை தான் செய்ய சொல்லும். தீயவைகளை அதிகம் அதிகம் செய்ய சொல்லும். அரபியில் அம்மாரான்னு சொன்னால் நிறைய கட்டளையிடுன்னு அர்த்தம். சாதாரணமாக இல்லை, எப்போதுமே நஃப்ஸு தீமையை தான் செய்ய சொல்லும். நஃப்ஸு நல்லதை செய்யுமாறு சொல்லாது. அந்த நஃப்ஸை பக்குவப்படுத்துவது, இதுதான் நபிமார்கள் கொண்டு வந்த இந்த தீன், இந்த மார்க்கத்தினுடைய நோக்கம். மனிதன் தன்னுடைய நஃப்ஸை தூய்மைப்படுத்தணும், இந்த நஃப்ஸை பக்குவப்படுத்தணும், அதுதான் நோக்கம். அல்லாஹ் தஆலா திருமறையில் எத்தனையோ இடங்கள்ல அல்லாஹ் சத்தியம் பண்றான் பல்வேறு விஷயங்களை சொல்வதற்காக. ஆனால் அல்லாஹ் இந்த நஃப்ஸுடைய பரிசுத்தத்தை பற்றி பேசும்போது மட்டும் 11 சத்தியங்கள் செய்றான். வஷ்ஷம்ஸி வதுஹாஹா வல்கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா வல்லைலி இதா யக்ஷாஹா வஸ்ஸமாஇ வமா பனாஹா வல்அர்தி வமா தஹாஹா வநஃப்ஸி வமா ஸவ்வாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. யார் இந்த நஃப்ஸை தூய்மைப்படுத்துகிறானோ அவன் வெற்றி அடைந்து விட்டான். இந்த வெற்றியடைந்த ஆன்மாவை சொல்வதற்குத்தான் அல்லாஹ் 11 சத்தியங்கள் செய்கிறான். அல்லாஹ் சத்தியம் செய்து ஒரு தகவலை சொல்றான்னு சொன்னா அது உன்னதமானதுன்னு அர்த்தம். அப்ப இந்த நஃப்ஸை பக்குவப்படுத்துவது அவ்வளவு உன்னதமானது. திருமறையில் அல்லாஹ் சொல்லக்கூடிய நஃப்ஸுகள்ல ஒன்று நஃப்ஸுல் லவ்வாமா. நஃப்ஸுல் லவ்வாமானா என்ன? நல்ல விஷயங்களை ஏன் கம்மியா செய்யறேன்னு சொல்லி அந்த நஃப்ஸு திட்டும். 2 ரக்காத் நஃபில் தொழுதுட்டு போயிட்டார், அந்த நஃப்ஸு சொல்லும், ஏன் 8 ரக்காத் தொழுதுருக்க கூடாதா, 10 ரக்காத் தொழுதுருக்க கூடாதா, கொஞ்ச நேரம் திக்ர் செஞ்சுட்டு போயிட்டார், ஏன் இன்னும் கொஞ்ச நேரம் திக்ர் செஞ்சிருக்க கூடாதா, நல்லவைகளை ஏன் குறைவாக செய்தா என்று அந்த நஃப்ஸ் அவனை பழிக்கும். பாவத்தை செஞ்சா ஏன் இந்த பாவத்தை செஞ்சேன்னு சொல்லி அவனை கண்டிக்கும். இது நஃப்ஸே லவ்வாமா. இந்த லவ்வாமா மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். லா உக்ஸிமு பியௌமில் கியாமா வலா உக்ஸிமு பின் நஃப்ஸில் லவ்வாமா. அவன் லவ்வாமான்னு சொன்னான் நல்லதை நிறைய செய்ய ஆசைப்படுகிற நஃப்ஸு, கம்மியா செஞ்சா அந்த நஃப்ஸ் அவனை பழிக்கும். அந்த நஃப்ஸ் உங்கள்கிட்ட இருக்குதா என்று நீங்க பரிசோதிக்கணும். பாவம் செஞ்சா அந்த நஃப்ஸ் அவனை திட்டும், சந்தோஷப்படாது. இது நஃப்ஸே லவ்வாமா. 3வது நஃப்ஸ் தான் நஃப்ஸே முத்மஇன்னா. இந்த 3 வகையான ஆன்மாக்களை பத்தி அல்லாஹ் பேசுறான். நாம் 3ஐயும் இடையிடையே கொஞ்சம் கொஞ்சம் என்னங்க ஒன்றை பத்தியும் சொல்வோம். இப்போ மனித இயல்பு என்ன, நஃப்ஸுடைய தன்மை என்ன? கெட்டதை தான் செய்ய சொல்லும். ஈமான் கொள்ளாதவர்கள் அவங்க அந்த கெட்டதையே பழக்கப்படுத்தி அதிலேயே இருப்பாங்க. அவர்களுக்கு கெட்ட விஷயங்களை பாவங்களை செஞ்சா உறுத்தல் இருக்காது. ஏன்னா அவனுக்கு காஃபிர், ஈமான் கொள்ளாதவன், அவனை எந்த ஆன்மா பழிக்க போகிறது, அவனுக்கு எந்த தவறும் தவறாக தெரியாது. இப்போ காஃபிர்கள் சில மாபாதக செயல்களை செய்கிற போது நமக்கு ஆச்சரியமா இருக்கு, இதெல்லாம் ஒரு மனுஷன் செய்ய முடியுமான்னு சொல்லி. ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, அவன் அதை செய்யாம இருந்தாதான் ஆச்சரியம். இப்போ மனித இயல்பு அம்மாரா தான். நமக்கு குர்ஆனும் ஹதீஸும் பெரியார்களும் நம்முடைய நஃப்ஸை லவ்வாமாவாக, அதனுடைய உச்சக்கட்ட நிலை என்ன, நஃப்ஸை முத்மஇன்னாவாக நாம் எப்படி நம்மளை ஆக்கிறது, நம்முடைய நஃப்ஸை அதுக்கு எப்படி பரிசயப்படுத்துறது, அதுக்கு தான் நம்மளை தயார்படுத்துவதற்கு தான் அல்லாஹ்வுடைய வேதம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகள், நல்லோர்கள் அதற்கு தான் வந்தாங்க. சஹாபாக்கள் இந்த விஷயத்துல தான் ரொம்ப கவலைப்பட்டாங்க. நம்முடைய நஃப்ஸை எப்படி பண்படுத்துறது, நம்மை நாம் எப்படி தூய்மைப்படுத்துறது, இதை பற்றி ரொம்ப கவலைப்பட்டாங்க. எந்த அளவுக்கு அவங்களுக்கு இந்த விஷயத்துல கவலை இருந்துச்சு, ஒரு சஹாபாக்கள் சில பேர் ஒரு இடத்துல கூடுனாங்க, கூடி பேசினாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அறிவுரைகளை எல்லாம் கேட்கிறோம், மார்க்க சட்டங்களை எல்லாம் கேட்கிறோம்.
நம்மளால் முழுசாக வாழ முடியல. இதான் நஃப்ஸே லவ்வாமா. முழுசாக வாழ முடியல. முழுமையாக தீனின்படி வாழ்றதுனா என்ன செய்யறது? அப்போ இதுக்கெல்லாம் எது தடையாக இருக்குது, அதையெல்லாம் விட்டுட்டா என்ன அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசுகிறான். ஒரு சஹாபி சொன்னார், இனிமேல் நான் மாமிசமே சாப்பிட மாட்டேன்னாரு. மாமிசம் சாப்பிட்டா தானே மனிதனுக்கு உணர்வுகள் வருது, மாமிச உணவை தடுக்கிறேன்னு சொல்லி. ஒருத்தர் சொன்னார், இனிமேல் நான் இரவுல உறங்கவே மாட்டேன்னு சொன்னார். ஒருத்தர் இனி நான் மனைவியோடு சேரவே மாட்டேன்னு சொன்னார். இதெல்லாம் ஹராம் ஆக்கிடுவோம், முழுமையான துறவரம்னு சொல்லி. சஹாபாக்கள் எதை செஞ்சாலும் தூய்மையாக செய்ய நினைப்பாங்க, ஏமாற்று துறவரம் அல்ல. சில துறவிகள் இருக்கிறான், அவன் எல்லா செயல்களையும் செய்வான், எல்லா அட்டூழியமும் செய்வான். சஹாபாக்கள் அப்படி இல்லை, உண்மையான துறவியாக மாறணும்னு நினைச்சாங்க. ஒரு கட்டத்தில் இந்த அளவுக்கு நினைச்சாங்க, இந்த ஆணுறுப்பு இருந்தால் தானே ஆசை இருக்குது, உண்மையான துறவியாக மாறுவதற்கு ஆண்மையை நீக்கிட்டா என்ன? பெருமானாற்று போய் அதுக்கு அனுமதி கேட்குறான், எனக்கு ஆண்மை நீக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு அனுமதி கேட்க. ஏன்னா நாங்கள் உண்மையாக துறவியாக மாறணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் கேள்விப்பட்டு அவர்களை எல்லாம் அழைத்து கண்டிச்சாங்க. என்ன பாருங்க, நான் நிக்காஹ் செய்திருக்கிறேன், நான் நோன்பு வைக்கிறேன், நோன்பு விடவும் செய்கிறேன், நான் தொலவும் செய்கிறேன், தூங்கவும் செய்கிறேன், என்னில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இல்லையா? இதையெல்லாம் தவிர்த்து விட்டுத்தான் ஒரு உண்மையான பக்குவ நிலையை அடையணுங்கிற தேவையில்லை. மனைவி மக்களும் இருக்கணும். எல்லா அல்லாஹ் ஹலாலாக்கி எல்லாவற்றையும் அளவோடு பயன்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆன்மாவாக வாழ முடியும். அதற்கு என்ன பாருங்கன்னு சொன்னாங்க. என்ன பாருங்க, என்னை விட சிறந்த மனிதன் உலகத்தில் யாரும் இல்லை என்று